நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. ஸோ கைஸ் எல்லாரும் எப்படிங்களா, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் நருட்டோ கொலாபரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்கெஸ்ட்டான ஒரு கொலாபரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இல்லை மெயினாக நம்ம சொல்ல வேண்டியதே பார்த்தீங்கன்னா லாபி தாங்க. ரொம்ப ஓப்பன் பிளேஸு, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லாபி பார்த்தீங்கன்னா பர்மா மேப்புக்கு மட்டும்தான் அங்கே இருக்கு வரும். மிச்ச ஏதாவது மேப்புக்கு போனீங்கன்னா இருக்காது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லாபியில் ஓப்பனாக இருக்குமா, வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம குராமாவோட என்ட்ரி கத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இது தாண்டி தலைவன் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் பண்ணுவான். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கி அடிக்கிறது, இதான் பார்த்தீங்கன்னா கையிலேருந்து தூக்கி அடிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ராய் மாதிரி போய் விழுந்து அந்த இடத்துல போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய லூட்டு கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெய்ல்டு பீஸ் பாம்பு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே அடிக்கவே அடிக்காது. ஆனால் வில்லேஜுக்கு நேராக போவோம் பார்த்தீங்களா, ஃப்ளைட்டு நேராக வில்லேஜுக்கு நேராக போகும். அதாவது பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கு நேராக போகும்போது அந்த டெய்ல்டு பீஸ் பாம்பு நம்ம மேலே அட்டாக் ஆகும். அட்டாக் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் குறைய ஆரம்பிக்குங்க, ரொம்பவே அதிகமாக ஹெல்த் குறைய ஆரம்பிக்கும். இதே நம்ம வில்லேஜை தாண்டி போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெய்ல்டு பீஸ் பாம்பு சரியாகவே விடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃப்ளைட் ஓட்டுறவன் நேராக பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வர்ற மாதிரி தான் நான் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கனாலே பயங்கரமாக டேமேஜ் அதிகமாக விடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சூரிகன்ஸ் கொடுத்துருவானுங்க. சூரிக்கனை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வீசிக்கிட்டே இருப்பானுங்களா, வீசிக்கிட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு சூரிகன்ஸை தூக்கி போடுவான். நம்மகிட்டே சூரிகன்ஸ் இருக்குது, அவனுக்கிட்டே சூரிகன்ஸ் இருக்குது, போட்டு பொலன்னு பறந்துருவானுங்க. நடுவில் மாட்டினா அவ்வளோதான், சென்டரில் மாட்டினா நிறைய பேர் இறங்குவானுங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்படி என்ன போட்டு தள்ளிட்டானுங்க. அந்த இடத்துல இறங்கும் போது மட்டும் செம்ம கடுப்பாகி போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரிகன்ஸை கையில் கொடுத்துறாங்க. ஏன்னா நம்மளும் ஒருத்தனை போட்டு பொழந்துடுறோம், அவனுங்களையும் நம்ம போட்டு பொழந்துடுறோமா, அந்த மாதிரி பட்சத்தில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லேஜ் ரீம்னாம் வில்லேஜ் இந்த இடத்த தான் பார்த்திங்கன்னா லீஃப் வில்லேஜாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வில்லேஜுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அனிமேல பார்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் மேட்சஸ்க்குள்ளே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா வில்லேஜ்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு இறங்கலாம்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம குராமா அந்த இடத்துல தூக்கி போட்டு இருப்பீங்களா, அந்த இடத்துல ஏகப்பட்ட லூட்டு நான் தான் பார்த்து அங்கே போயிட்டேன். ஆனால் கேமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் தான் இருக்குது. இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வில்லேஜ் தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கர்நாக்காரன் மேட்சஸ்க்குள்ளே சேஞ்சஸ் கொண்டு வரன்னு பட்சத்தில் நிறைய விஷயத்த மாற்றிருப்பான். இந்த ஒரு பட்சத்தில் பார்த்திங்கன்னா நான் வில்லேஜுக்கு நேராக தான் போனேன். வில்லேஜுக்கு நேராக இருந்தால் அந்த டவர்கிட்ட பார்த்தீங்கன்னா லான்ச் பேரை யூஸ் பண்ணி பறந்துட்டேன்னா. ஆனால் ஏன்டா வந்தேன் நான் இப்போச்சிங்க, ஏன்னா லான்ச் பேரை வச்சு டவருக்கு மேலே தான் வந்தேன். டவருக்கு மேலே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா சரி கீழே இறங்கலாமேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அந்த இன்னொன்று கூரைக்கு மேலே நின்றுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கலான்னு பார்த்தா செத்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு லாபியில் பார்த்தீங்கன்னா இந்த ரேமன் ஷாப்பில் கொஞ்சம் ரேமன் சாப்பிட்டு இருந்தேன். ரேமன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நருட்டோட ஃபேவரட்டே ரேமன் தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நேராக இருக்கிற ஒகாகே ஆஃபீஸ்கிட்டே இறங்கிட்டேன். இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா கீழே எனிமி சண்டை போட்டுருந்தாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவோட லாஸ்ட் எபிசோட பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள். நருட்டோக்கு அப்புறம் வரக்கூடிய அனிமி எபிசோடு பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நருட்டோவோட அடுத்த அப்டேட் ஆச்சு. நம்ம அனிமையை பற்றி நம்மளுக்கு தெரியும்னால நம்மளுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எமௌண்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஃபேராக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜோன் வர்றது அப்போ தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஒக்காகே ஆஃபீஸ்க்குள்ளே போயிடலாமான்னு சொல்லிட்டு சைடில் இறங்கி அந்த இடத்துக்கு தான் போனேன். அந்த இடத்துக்கு போகும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல நிறைய டேமேஜ்லாம் நம்மளுக்கு நிறைய உழுது. சரி அலாக்கு தான் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு அலாக்கை போட்டு பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டேன். இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிற அந்த ஒகாகே ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒகாகே ஆஃபீஸ்க்குள்ளே தான் நம்ம போய் ஆகணுங்கிறதுக்காக முற்றியும் போயிட்டு இருந்தேன். எனிமிஸ் எங்கேயாவது இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எனிமிஸோட சவுண்ட் தான் கேட்குது. ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒகாகே ஆஃபீஸுக்கு மேலே வர முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒகாகே ஆஃபீஸுக்கு மேலே தான் போக முடியுமா தவிர்த்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களால் போக முடியாது. அது பார்த்தீங்கன்னா ஒகாகே ஸ்டாச்சூஸ்க்கு மேலே போக முடியாது. இங்கே ஒரு பைப்பில் இருக்கிறா தம்பி தான் வாங்கிடா போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு பைப்பில் ஓரமாக நின்று லூட் அடிச்சுட்டு நம்மள இருக்குது. நான் குறுக்கால வந்து அவனை போட்டு தள்ளிட்டேன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் லூட்டெலாம் அள்ளிக்கிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 கிட்ட குணாய் இருக்கா, பவர்ஃபுல்லான ஒரு குணாய் கிடச்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே ஏகப்பட்ட ஜூன்சூஸ்லாம் இருக்குது. ஏதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜூன்சூஸ்ன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்டர் குணாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் குணாயெல்லாம் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டைல் ஜூன்ஸு, வாட்டர் ஸ்டைல் ஜூன்ஸு, அப்புறம் வின் ஸ்டைல் ஜூன்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா குணாய்ஸ் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் குணாய், வின் ஸ்டைல் குணாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டைல் குணாயின்னு சொல்லிட்டு பாம்ஸ் குணாயின்னு சில இது இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்டைலும் ஃபயர் ஸ்டைலும் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரசிங்கனுங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபயர் ஸ்டைல் ஜூன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபயர் ஸ்டைல் ஜூன்ஸை இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாத்ரா யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. மாஸ்டரா யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை சவுண்டோட இருக்கும். ஹோஸ்டர் ஃபயர் ஃபால் ஜூன்ஸுன்னு சொல்லி வந்திருக்கும். இதை நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் அனிமையை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒகாகே ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரில் நம்மளால் உட்கார முடியும். மக்கள் சேரில் உட்காந்தோன்னே பார்த்தீங்கன்னா நாமளே
நார்மலே உட்காகே ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்காங்க. என்னடா இது சேரில் கம்பீரமாக உட்காருவான்னு பார்த்தா என்னமோ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கான். திருன்னு முடிக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போய் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி போய் உட்காந்துட்டு இருக்கான். கம்பீரமாக உட்கார வச்சிருந்தா பரவாயில்ல, ஆனாலும் பரவாயில்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜில் ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா கெனின் எக்ஸாம் என்ன அது சரியாக மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் சரியாக நாங்கள் வர மாட்டேங்குது. பேட்டில் ஸ்பீடு அந்த பக்கம் தான் இருக்குது. பேட்டில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கெனின் பேட்டில் ஸ்பீடு அங்கே தான் இருக்குது. அதையும் தாண்டி இந்த ராமன் ஷாப் தாங்க. நம்மளால் லாபியில் இருக்கும்போது ராமன் சாப்பிட்ற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ராமன் சாப்பிட முடியும். இதையும் பார்த்தீங்கன்னா ராமன் சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பவர் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பவரும் கிடையாது. நம்மளால் ராமன்ஸ் எப்படி சாப்பிட முடியும் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக ராமன் தான். அதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுற்றி ஆறா வரும் பார்த்தீங்கன்னா அது இன்னும் சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஆறா வர்ற மாதிரி தான் காமிச்சிருக்கானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமையோட இன்ஸ்பிரேஷன் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமன் சாப்பிட்டு அந்த மாதிரி ஆறா வர்றதுங்கிறது அனிமையெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இன்னொன்று அனிமையில் போட்டிருக்கேன். அது என்ன அனிமைங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த அனிமையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறா வரும், பவர்ஸ் வரும், டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் வரும்னு சொல்லுங்கள். ஏன் தாண்டி பார்த்தீங்கன்னா கேம்குள்ளார இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேயும் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்லேஜுக்கு நடுவிலேயே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்லைனுங்கிற கொடுத்ததே நல்ல விஷயம் தான் மகளே. ஏன்னா ஜோனில் அடிக்கடி தப்பிக்க முடியாது, ஸ்பீடாக போயிட முடியும். இதையும் பார்த்தீங்கன்னா ஜிப்லைனில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் இன்னுமே மாறல. ஆனால் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்த ஸ்லைடெலாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டானுங்க. ஆனால் நருட்டோ அப்டேட்டுக்கு அப்புறம் இதையும் தாண்டி நருட்டோ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இன்னுமே பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் இன்னுமே நிறைய பண்டில்ஸ் வரப்போகுதுங்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. பார்ட் 2 எப்படி இருக்க போகுதுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை நான் இன்னும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னுமா பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெடி பண்ணல. கூடிய சீக்கிரமாகவே நம்ம வீடியோ ரெடி பண்ணிடலாம். அந்த வீடியோக்கு நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணிங்கிறத கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட்டே அதிகமாக நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் வீடியோவே பார்க்க மாட்டேங்கிறீங்க, நிறைய பேர் பார்த்தாலும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிங்கனை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. ரசிங்கன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல். இதையும் யூஸ் பண்ணி நான் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா எனிமியை கொண்டு இருக்கேன். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரசிங்கன் ரொம்ப ஓவர் போடும். ஏன்னா அனிமையிலேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓவர் போடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உருவாக்கின ஜுன்சு இதே இல்லை நம்ம மினட்டை உருவாக்கின ஜுன்சு தான். அந்த ஸ்க்ராலை பற்றி நான் சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரால் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஸ்க்ராலை நீங்கள் ஒர்க் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சமணி அனிமல் வரும். இதை பற்றி பார்த்தீங்கன்னா காமா கீச்சி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூட் கொடுத்துருங்க. லூட் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜூன்ஸஸ் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபயர் பால் ஜூன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜூன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருவோம். இந்த வாட்டர் ஜூன்ஸும் பார்த்தீங்கன்னா கூல்டவுன் தான். ஆனால் செகண்ட் பவர் மாதிரி தான் இதுவும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கூல்டவுன் கொடுத்துருவோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா கூல்டவுன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிங்கன். இந்த ரசிங்கனை நம்ம எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஸ்டேஷன் ஜூன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசிங்கன் எடுத்துப்போம். ரசிங்கனை பார்த்தீங்கன்னா எனிமி மேலே யூஸ் பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கேயுமே எனிமி சிக்க முடியாது. எவனாவது வாங்கடா வந்து அடி வாங்கிட்டு போங்கடாங்கிற ஏன்னா எங்கேயுமே எனிமியை காணும். இதையும் தாண்டி இன்னொன்று விஷயம்னா உங்களுக்கு ஜூன்சஸ் வேணும்னா நிறைய இடத்துல கீழே கிடைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வெண்டிங் மிஷினையும் பார்த்தீங்கன்னா ஜூன்சஸ் கிடைக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா சிடோரியாவில் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா சிடோரியா எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மேட்ச்சில் ரசிகன் தான் கிடச்சிச்சு. போன மேட்ச்சில் ரசிகன் தான் கிடச்சிச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிரோரி கிடச்சா நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சிரோரி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா ரேஞ்சு அதிகமாக இருக்குது, ரசிகன் மாதிரி அட்டாக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் காம்பேட் வச்சு பார்த்துடலாமா. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் கை மாதிரி ஒன்று கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதை பார்த்திங்கன்னா நம்மளோட சக்குராவோட டெக்னிக்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா சக்குராவோட 1 பஞ்ச் பவர் மாதிரி நம்ம 1 பஞ்ச் மேன் மாதிரி அதை கொடுத்து வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா டேமேஜ் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் அந்த பக்கமாக ஓடி இருந்தேன். ஜோனுக்கு பயந்து ஓடி இருந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா பயபுல பார்த்திங்கன்னா ஜிப்லைனில் போயிட்டு இருந்தான். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனை வந்துதான் டேமேஜ் கொடுத்தான். ஆனால் பார்த்திங்கன்னா பயபுல இங்கே வந்துட்டாங்க. நம்மளே போட்டு தள்ளணுங்கிற வைகாரத்தில் இருக்கான் போல இருக்கிற. அவனை போட்டு தள்ளணும். நானே ஜோனுக்கு பயந்து தானே இங்கே ஓடி வந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் மெடிக்கிட் கிடச்சிச்சு. சூப்பர் மெடிக்கிட்ட சுற்றிட்டு பயபுலியை போட்டு பொழந்தாலான்னு பார்த்தா பயபுல பார்த்தீங்கன்னா கல்லுக்கு மேலே போயிட்டான். அவனை போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தான் ஏதாவது பார்த்தீங்கன்னா குணாய் சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு குணாயெல்லாம் ஒவ்வொன்றா தூக்கி போட்டுட்ருக்கேன். ஃபயர் ஸ்டைல் குணாய் தூக்கி போடுறான். அவனு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாமெலாம் தூக்கி போடுறான். டே ஃபயர் பாமெலாம் தூக்கி போட்டுட்ருக்கேன். வின்சைல் ஜூன்ஸு வா, இவனுக்கு எங்கடா வின்சைல் ஜூன்ஸு கிடச்சிச்சு. ஒரு ஜூன்ஸு தானே இப்போ யூஸ் பண்ண அவனை போட்டு பழக்கிறேன்டா. அவனை எப்படி நாள் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிளியை பார்த்தா போட்டு தண்டா. பார்த்தா ஃபயர் ஸ்டைல் ஜூன்ஸ் என்னடா வின்சைல் யூஸ் பண்ணுறான், ஃபயர் ஸ்டைல் யூஸ் பண்ணுறான். டே என்னடா அது 2 ஜூன்ஸு எப்படா இவனால் யூஸ் பண்ண முடியுது, ஒன்று தான் எடுத்துகிட்டு வர முடியுது. இவன் பார்த்தீங்கன்னா 2மே யூஸ் பண்ணுறான். இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா பைபிளையால் 1 ஜூன்ஸு தான் யூஸ் பண்ண முடியும். 2 ஜூன்ஸு இவனால் யூஸே பண்ண முடியாது. வேறு நானும் அவனை பொறுத்தண்டா கேரக்டர்ஸ்கில் போட்டு பார்க்குறேன். மேப்பில் வரும் பார்த்தீங்கன்னா பைபிளில் நம்மளுக்கு நேராக தான் இருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனை எப்படியாவது போட்டு பழக்கலான்னு பார்த்தா ஜோன் வேறு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. கிரைனேட் தூக்கி போடுறான்டா. கிரைனேட்டாக தூக்கி போடுறான். இவரை அவனை போட்டு பழக்காமல் விட மாட்டான்டா. நீ இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நானும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எப்படி இருந்தாலும் 2 பேரும் செத்தாக தான் இந்த பக்கம் போயிட்டே இருக்கணும். எப்படி இருந்தாலும் இங்கே வரண்டா. போட்டான்டா குளோவல் பிரேக்கரை தூக்கி போட்டான். அவனை விட மாட்டேன்டா.
வாடா கீழே வாடா என்ன டேமேஜ் இல்லையா என்னடா ரெட் கலர் காமிச்சு டேமேஜ் இல்லை ஒருவேளை பேனில் பட்டதுனால இந்த பைப்பில் தப்பிச்சிருப்பான் போல இருக்கு அவனை போட்டு பழக்கண்டா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிரோரியை தூக்கி போட்டுருக்கோம் சிரோரியா தப்பா சொல்லிட்டேன்னா என்னன்னு சரியா வர முடியாது சட்டுன்னு ஆபத்து வர மாட்டேங்குது அதனால பார்த்தீங்கன்னா வயலே வர மாட்டேங்குது பைப்பில் நம்ம விடவே கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அழகை போட்டு மேலே போனால் ரசிங்கனை யூஸ் பண்ணுறா ரசிங்கனை தப்பிச்சுனாடா கேரக்டர் கீழே போட்டு எஸ்கேப் ஆகிற எந்த வாங்கி அழுத்தி பிடிச்சி போடுத்தனா பயப்பில் எங்கேருந்து எஸ்கேப் ஆயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பொழைச்சிருப்பான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே வந்தால் மாட்டிக்கிட்டான் ரொம்ப பார்த்தீங்கன்னா விடாத மாதிரி விடவே மாட்டேங்கிறாங்க போட்டு பொழந்து கட்டிட்டாங்க நம்மளே ரொம்பவே டேமேஜ் கொடுத்தலாம் விட்டுருவோமா போட்டு பொழந்துட்டோம்ல கேம் பார்த்தீங்கன்னா பயப்பில் எப்படியோ போட்டு தெரியாச்சு இல்லை வேறு பார்த்தீங்கன்னா ஜோன் வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இங்கேருந்து எஸ்கேப் போகண்டா இல்லைருந்து யாராவது நல்லா கொடுக்குறா ஏதாவது கொடுக்குறா லான்ச் பேர் கொடுத்தீங்களாடா லான்ச் பேர் எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ்கேப் போயிட வேண்டியது தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்லேருந்து தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜோனுக்கிட்ட ரொம்ப தூரம் இருக்குது நம்மளும் ரொம்ப தூரம் ஓடிட்டு இருந்தால் எப்படினாலும் தப்பிக்க முடியாது லான்ச் பேரை போட்டு பறந்துட வேண்டியதான் மினி லான்ச் பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஜோனை விட்டு வெளியே போலியா ஜோனை விட்டு வெளியே போகாமல் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு உள்ளே வந்துட்டேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பறந்து வந்ததில்ல பாதி இடத்துல வந்து இங்கே ஒருத்தர் மான்செட்டருக்குள்ள சுற்றுறானா அங்கே 2 பேர் இனிமே இருக்காங்க மான்செட்டருக்குள்ள ஒருத்தர் இறங்கிட்டான் போல ஏன்னா பார்த்துட்டான் போல இருக்கு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் குளோவல் போட்டு எஸ்கேப் ஆகிறேன் ஏன்னா என்ன ஷூட் பண்ணாதீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு பயந்து தானே நானே ஓடி இருந்தது எனக்கு வேறு எழுத்து வேறு கம்மியாக இருக்குது அவங்க ஒருத்தர் ஓடுறானுங்க இவனை போட்டு பொழந்துட வேண்டியதான் ஏன்னா இவன் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இன்னொருத்த வரகானா இன்னொருத்தங்க கதை முடிஞ்சிட்டு பார்த்தா இன்னொருத்தன் வந்துட்டான் போல இருக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பியாகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளே அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜோன் வேறு வந்துருக்கு ஜோனுக்கு பயந்து தான் ஓடிட்டு இருந்தால் அதை பார்ப்பீங்களா போட்டு தள்ளிட்டானுங்க ஏன்டா என்ன ஏந்து இறண்டுறீங்க நான் செவனேன்னு இருக்கேங்க என்ன வந்து வம்புழுக்கிறானுங்க இவனுங்க பாருங்களேன் ஜெவனேன்னு போயிட்டு இருந்தேன் ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கிட்டே வந்துட்டேன் வில்லேஜுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் என்னதுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்பீடு மாதிரி இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை நான் அனிமையில் பார்த்துருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஆவது வர மாட்டேங்குது கெனின் பேட்டில் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட்லாம் நடந்துருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்த நம்ம ஆல்ரெடி பார்க்கணும் தான் வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒக்காகி ஆஃபீஸ்க்கு போயிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பைபிளை போயிட்டு இருந்தான் இந்த ஒரு பைபிளியை போட்டு தரலான்னு பார்த்தா அவன் எஸ்கேப் ஆகிட்டான் பைபிளிகிட்ட என்னமோ பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு நினைக்கிறேன் பைபிளில் நிறைய லூட் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் பைபிளியை போட்டு பழக்க போகிறோம் எங்கடா இருக்கா வெளியே வாடா அது அங்கே தான் இருக்காரு அவனை சுரிக்கனை வச்சு போட்டு தரலடா எஸ்கேப் ஆகிறியா கேரக்டர்ஸ்கள் வச்சுருக்கு பைபிள் எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரியுது பைபிள் எஸ்கேப் ஆகலாம்ப்பா என்னடா அது க்ளோவல் வச்சுட்டான் பைபிள்கிட்ட ஏதோ ஒரு ஜூன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரசிகன் மாதிரி தான் தெரியுது ரசிகன் தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் எவ்வளோ வரண்டா பக்கத்தில் வந்து உன்னை போட்டு தள்ளட்டா இந்த பக்கத்தில் வரண்டா எக்ஸ்ட்ரா அவனை போட்டு தள்ளட்டா ஏதோ வந்துட்டாங்க பவரை போட்டு எஸ்கேப் போவீங்க ஊக்காங்க போட்டியடா இந்த வாங்கிடா போட்டு தள்ளட்டான் பைபிள் என்னென்ன இருக்குது ரசிகன் வச்சிருக்காங்க ரசிகன் வச்சுக்கிட்ட பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா பைபிள் நம்மகிட்ட எஸ்கேப் போகிறான் மேலே ஒருத்தன் ஓடுறான் மேலே இருக்க அவனை சும்மா வர மாட்டான் ஏதோ வரண்டா உன வந்து பொழக்காம வர மாட்டா எங்கடா ஓடுற எங்கிட்ட தப்பிக்க முடியுமா தம்பி நம்மளை பற்றி தெரியல போல இருக்குது பைபிளை போய் டேரெக்டாக போய் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் பைபிள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரசிகன் இல்லை அந்த ரசிகனை யூஸ் பண்ண போகிறோம் ரசிகனை எப்படி இருந்தால் பைபிளை நேராக தான் இருக்கும் மேலே தான் சுற்றிட்டு போன்னு நினைக்கிறேன் நினச்ச மாதிரி எங்கிறாங்க இந்தாடா வாங்கிடா ரசிகனு பைபிளை எஸ்கேப் ஆகிட்டாங்க இரவனை பொழக்கண்டா கண்ணை வச்சு அவனை பழக்கண்டா ரீலோட அந்த வாங்கிடா போட்டு தலகண்டா போட்டு தெளிச்சு எப்படியோ ஓகே கேஸ் ஓவராக பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே என்னென்ன அப்டேட்லாம் கொண்டு வந்தோம் நருட்டோவை பற்றி என்னென்ன பேசிக்லாம் என்னென்ன கொண்டு வந்தாங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கேம்குள்ளார ஏகப்பட்ட நருட்டோ அப்டேட் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா சைட்டாக ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நருட்டோ பண்டில் கொண்டு வந்திருக்காங்க நருட்டோ பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட்ஸ் பிடிங்கிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நருட்டோ பண்டில் எடுக்கலை ஏன் எடுக்கலன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேமுக்கு டாப் அப் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீஃப் வில்லேஜோட ஹெட் பேண்டை பார்த்தீங்கன்னா ஓஸ்லியே கொடுத்துருப்பானுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல நோட் பண்ணவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் பேண்ட் போட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா கேம் பிளேவே பண்ணிட்டு இருந்தோம் இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமி அப்டேட்டை பற்றி பேசிடலாமா கிரன்ச்சிரோலில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போ தமிழ் டப்பிங் அனிமியை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் இல்லை பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் கொண்டு வர போகிறாங்க அது பார்த்தீங்கன்னா அனிமியை பற்றி பேஸ் பண்ணி இல்லாமல் மங்கா பஸ் தான் பேஸ் பண்ணி இருக்க போகுது மங்கா ரீட் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோல்லே ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ புது ஆப் கொண்டு வர போகிறாங்க அந்த ஆப்பை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் கூடிய சீக்கிரமாகவே அதோட அப்டேட் வரும் இதையும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இது நாங்கள் இருக்குதுங்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம் நருட்டோ அப்டேட் வரதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நருட்டோ அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்துச்சு அந்த அப்டேட்டை பற்றி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லோரும் யோசித்து சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்ல வேணாம் நானே சொல்கிறேன் நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு அனிமியா வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு அனிமியா வரப்போகுது ஃப்ரீ ஃபயர் அனிமியை பற்றி நம்ம குராமாகிட்ட கேட்போம் குராமா ஃப்ரீ ஃபயர் அனிமி என்றைக்கு வருங்கிறத கொஞ்சம் டக்குன்னு சொல்லுன்னு பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நானே ஃப்ரீ ஃபயர் அனிமியை தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் குராமா சொல்லலைன்னா மாதிராவை கூப்பிட்டு வந்துடுவேன் என்னது
ஐயோ பார்த்தீங்களா, ஐயோ என்னதுடா இது, ஒரு நம்மளே தான் தொலைது போகுது. மாதராவை பற்றி கூட்டு வந்து செம்ம காண்டாயிடுச்சு போல இருக்கு. வேணாம் நான் மாதராவெலாம் கூட்டு வர மாட்டேன். மின்னாட்ட வேணா கூட்டு வரட்டா, ஏன்டியா ரசிகன் இருக்கே, வேணாம் வா வேறியா நீயா நானா மோதி பார்த்தலாம். ரசிகன் ஏன்டா இருக்குது, வேண்டாம் டெய்லி பீச் போகாமல் இருக்குது, வேணா மோதி பார்க்கணுமா, விட்டா நம்மளே போட்டு தள்ளிடும் போல இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட கேட்க வேணாம், எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்குது. பேசாமல் நம்ம இங்கே எஸ்கேப் போயிடுவோம். அதுக்கிட்ட கேட்கறதுக்கு பேசாமல் நம்மளே அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஜம்பேஸாலேயே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் அனிமேக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜம்பேஸாலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் வரலைங்க பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜம்பேஸாக தாண்டி நிறையா பார்த்தீங்கன்னா அனிமே ஈவெண்ட் இருக்குது. அதில் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அனிமையை எதிர்பார்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்துருந்தேன் நருட்டோ அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு அனிமே வரப்போகுது. அது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளார ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்டோரி எடுத்துகிட்டு போவானுங்களா இல்லை கேம் ப்ளே ஸ்டோரி எடுத்துகிட்டு போவானுங்களான்னு தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளார ஏகப்பட்ட ஸ்டோரினாலுமே கேரக்டர்ஸ்க்கும் ஸ்டோரி இருக்குது. அதான் ஐயோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா கெல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. கேரக்டர் ஸ்டோரி நிறைய இருக்குது. அதில் நம்ம அலாக்கும் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். அலாக்குக்கும் கேரக்டர் ஸ்டோரி இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அனிமேக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு அப்டேட் கூட வரல. நான் ஒரு தடவை அனிமே அப்டேட் போடும்போது ஃப்ரீ ஃபயர் அனிமே என்னைக்கிட்டா கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட்டிங்கிலே இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் அனிமையாக ஃப்ரீ ஃபயரில் அனிமையாக பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோலில் தமிழ் டப் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோனிகிட்ட இருக்குது. ஏன்னா சோனிகிட்ட ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குது. ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வில்லன் ஃபார் ரைட்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சோனிகிட்ட இருக்குங்க. இதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கோட ஒரு ரைட்ஸை பார்த்தீங்கன்னா சோனியை வாங்கி வச்சுருக்காங்க. சரி அப்டேட்டை பற்றி ஏதாச்சும் சோனியை அப்டேட் கொடுங்கடா. அடப்பாவீங்களா நம்மளை போட்டு தரலாம். இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா தான் நம்மளை போட்டு தள்ளிக்கிட்டேன். ஏக்கா நான் என்னக்கா உனக்கு தப்பு பண்ணேன், செவனேன்னு போயிட்டு இருந்தவனை பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிச்சு கீழே படுக்க விட்டுருச்சு. ஓகே கைஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஜிராயா பண்டில் எடுத்துருக்கீங்க அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஜிராயா பண்டில் எடுக்கிறேன். ஜிராயா பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாஸ்கேவை பார்த்தீங்கன்னா சிரரியை யூஸ் பண்ணி நம்ம குராமாவை அட்டாக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குராமாவை அட்டாக் பண்ணுறதையும் தாண்டி நம்ம நருட்டோ வச்சு ரசிகனை யூஸ் பண்ணி நம்ம குராமாவை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் கேமுக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதையும் தாண்டி சொல்லணும்னா இந்த கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே ஒரு நல்லா இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா மேட்சஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த பேனர் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு ஓசிலேயே தர போகிறானுங்க. சரி நான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிராயா பண்டில் தான் ஓசியில் இருக்க போகிறேன். ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்த ஒரு ஆசமான வீடியோ செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் தேங்க் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோ செஞ்சுக்கிறேன். வாட்டா மக்களே.